அனைவருக்கும் வணக்கம். Redmi Note 8 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ லான்ச் ஆகும்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்கீங்க. ரீசெண்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் டெனா வெப்சைட்டில் வந்து 3C சர்டிஃபிகேஷனுக்காக போயிருந்தது. அது மூலயமா என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சில ஃபீச்சர்ஸ் மற்றும் இமேஜஸ் வெளியாயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் Redmi Note 8 Proவோட ஃபீச்சர்ஸ் என்னவா இருக்கும் அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. Redmi Note 8 சீரீஸில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. Redmi Note 8 மற்றும் Redmi Note 8 Pro. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஏற்கனவே லான்ச் ஆயிருந்த Redmi Note 7 மற்றும் Note 7 Proவோட சக்ஸஸர் வெர்ஷன். நல்ல காலம் இவங்க ரியல்மி மாதிரி 8 ராசி இல்லை அப்படின்னு சொல்லாமல் ரெட்மி வந்து அவங்களோட 8 சீரீஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. Redmi Note 7 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலில் லான்ச் ஆகி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ இதோட சக்ஸஸராக வரும்போது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இவங்க அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க பார்த்துடலாம். Redmi Note 8 Proவோட லீக்ட் இமேஜஸ் பார்க்கும்போது இதோட டிஸ்பிளே வந்து 6.5 inch Full HD Plus AMOLED டிஸ்பிளே பேனல் கொடுக்கலாம். ஏன்னா இந்த பிக்சரில் வந்து ரியர் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை. ஆனால் இன்னும் சில லீக்ட் இன்ஃபர்மேஷன் மூலயமா என்ன வருதுன்னா இது IPS LCD பேனலாக தான் இருக்கும். சைட் மவுண்டன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ Redmi Note 8 Pro வந்து இன் டிஸ்பிளேல லான்ச் ஆகுமா இல்லை சைட் மவுண்டட்ல லான்ச் ஆகுமான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அடுத்ததாக Redmi Note 8 Proவோட பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Note 7 மாதிரி இதுவும் கிளாஸ் பேக் பேனலில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ரியர் சைடில் வந்து இவங்க இந்த டைம் குவாட் கேமரால லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது 3 கேமராஸ் வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. 4வது கேமரா வந்து LED ஃபிளாஷ் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதோட பிரைமரி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் Redmi Note 8 Proவோட USB. இவங்க வந்து 64 மெகா பிக்சலில் லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்த சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் சென்சார் 8 மெகா பிக்சலுக்கும் டெப்த் சென்சார் வந்து 5 மெகா பிக்சலுக்கும் இவங்க லான்ச் பண்ணலாம். LED ஃபிளாஷ் பக்கத்தில் கொடுத்துருக்கிறது வந்து மேக்ரோ லென்ஸ். Realme 5 மாதிரி Redmi Note 8 Proவும் உங்களுக்கு குவாட் கேமரால தான் லான்ச் ஆகும். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டிராப் நாட்ச்ல 25 மெகா பிக்சலோட லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. இந்த 64 மெகா பிக்சல் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சாம்சங்கோட GW1 சென்சார். இதுவும் வந்து Redmi Note 7 Proல 48 மெகா பிக்சல் எப்படி பிக்சல் பின்னிங் டெக்னாலஜியில் ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி தான் இந்த 64 மெகா பிக்சலும் உங்களுக்கு பிக்சல் பின்னிங் டெக்னாலஜியில் தான் ஒர்க் ஆகும். அதாவது டெட்ராசெல் டெக்னாலஜி 16 மெகா பிக்சலில் உங்களுக்கு இமேஜ் கேப்சர் பண்ணி இன்டூ 4 அப்படின்னு பண்ணி 64 மெகா பிக்சல் இமேஜாக உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி சேவ் பண்ணணும். அதுதான் இந்த டெட்ராசெல் டெக்னாலஜி. ஸோ Redmi Note 8 Proலையும் உங்களுக்கு அதே பிக்சல் பின்னிங் டெக்னாலஜியில் தான் இந்த 64 மெகா பிக்சல் ஒர்க் ஆகும். ஆனால் வந்து லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி மூலியமா. ஸோ கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 64 மெகா பிக்சல் தான் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ Redmi Note 8 Proவும் உங்களுக்கு 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரில் தான் லான்ச் ஆக போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Proவில் கேமரா மட்டும் ஹைலைட் இல்லை, இதோட ப்ராசஸரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸரில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, Redmi Note 8 Pro வந்து உங்களுக்கு MediaTek Helio G90T அப்படின்னு ஒரு லேட்டஸ்ட் சிப்செட்டில் தான் லான்ச் ஆக போகுது. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு ரொம்பவே எக்ஸலண்ட்டான சிப்செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அந்துத்து ஸ்கோரும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 lakhsக்கு மேலே இதோட அந்துத்து ஸ்கோர் வந்து வந்திருக்கு. அதனால கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த MediaTek Helio G90 சிப்செட் வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை 64 மெகா பிக்சல் கேமரா பெர்ஃபார்மன்ஸையும் பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த MediaTek Helio G90T வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்ததாக Redmi Note 8 Proவோட OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லேட்டஸ்ட் MIUI 11ல் ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால ஆட்ஸ் பிரச்சனை ரொம்பவே கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு தரப்புல வந்து ஆட்ஸே வராது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ Redmi Note 8 Pro வந்து Android 9 MIUI 11ல தான் லான்ச் ஆகும். அடுத்ததா இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Note 7 Proல கொடுத்த மாதிரி அதே 4000 mAh பேட்டரி தான் கொடுப்பாங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதாவது 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து உங்களுக்கு பாக்ஸ் கூடவே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்கு. அதே Note 7ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 18 வாட் வந்து நீங்கள் தனியாக வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த பிரச்சனை எங்கே இருக்காது. உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட கிடைக்கும். அதோட வந்து டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ Redmi Note 8 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா MediaTek Helio G90T சிப்செட்டோட
4000 mAh ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இது லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஏதாவது மாற்றம் இருந்தாலோ இதோட விலை பற்றி ஏதாவது தகவல் வந்தாலோ எல்லாமே வந்து நம்மளோட டெக் நியூஸில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ மறக்காமல் நம்மளோட டெக் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.